செய்து கொடுத்து, அதாவது முதல் முதல் விஷயம் வந்து என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மகா கால பைரவர், அதாவது என்னோட எப்படி சொல்றது, எவ்ரிதிங், என்னோட அப்பா. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவர்கிட்ட இருந்து நிறையா எப்படி சொல்கிறது, நிறையா விஷயங்கள், அதாவது இன்ஃபர்மேஷன், இல்லை வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து எனக்கு அவரோட ஏதாவது ஒரு பிளெஸ்ஸிங்கோ, எனிதிங், அது வந்து எனக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிது. முன்ன இருந்தவரை அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரொம்ப வந்து அந்த எனக்கும் இறைவனுக்கு நான் தொடர்பு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு, என்னை சுற்றி எப்போதும் அந்த ஒரு பாதுகாப்பு இருக்கிறத நான் உணர்ந்தேன். ஸோ வந்து என்ன நடந்தாலும் சரி, அதாவது வந்து எப்பேற்பட்ட விஷயமா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு கவலையோ துன்பமோ துயரமோ அப்படி இருக்கிறப்ப எல்லாமே வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது, அந்த இறைவன்கிட்ட வந்து சொல்கிறப்பையோ, நீ அந்த பூஜை பண்ணுறப்போ வந்து எல்லாமே வந்து அதுக்கான ஒரு வழிமுறையோ அதுக்கான சொல்யூஷன் வந்து எனக்கு வந்து கிடைக்கிது. அதை கூப்பிட்ட குரலுக்கு வந்து பகவான் வந்து ஒரு வழியில் வந்து எனக்கு உதவி பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பண்ணுவார், கடைசி வரைக்கும் பக்தனுக்காக பண்ணுவார். ஸோ நீங்கள் செய்து கொடுத்து இந்த மாதிரி நன்மையை அடைஞ்சிருக்கேன். ப்ளஸ் வந்து அது இந்த மாதிரி இறை வழிபாடு இப்போ காலபைரவர் செய்கிறப்ப எனக்கும் இறைவன் தொடர்பு வந்து ரொம்ப நெருக்கமாகுது. ப்ளஸ் வந்து ஒரு மன திருப்தி, மன அமைதி, அதெல்லாம் ரொம்ப நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அப்போ நினைத்த முக்கியமாக வந்து நான் வேண்டுதல், என்னோடய பிரார்த்தனைகள், நான் நினச்ச காரியங்கள் வந்து ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அவரோட அருளால் தான். ஏன்னா கடவுள் அருள் இல்லாமல் எதுவுமே நடக்கலை. ஸோ இது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு எனக்கு. ஸோ இதுக்கு நான் முதல்ல வந்து இந்த மகா மாந்திரிக சதுரத்துக்கு நன்றி சொல்கிறேன். முக்கியமாக உங்களுக்கு எனக்கு நிறைய விஷயங்களில் வந்து கைட் பண்ணி எது சரி தவறு தெளிவான ஒரு விளக்க உரையும், தெளிவான ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாத்தையும் விளக்கப்படுத்தி இதுக்கு இதாக சொல்லி எனக்கு வந்து நல்லா புரிய வச்சு ஒரு தெளிவு பெற வச்சிங்க. அதுக்கும் நன்றி சொல்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்கும் நன்மை பயக்கும்னு நான் வந்து நினைக்கிறேனே. ஸோ இதான் நான் அடைஞ்ச நன்மைகள். ஸோ பகவான் அருள் பரிபூர்ணமாக இருக்குது. நினைத்த காரியங்கள் வெற்றி, இது எல்லாமே நான் செய்கிறேன். சில தடைகள் வந்தாலும் அந்த தடைகளுக்கான சொல்யூஷனும் கடவுள் வந்து எனக்கு கொடுக்குறாரு. ஸோ இன்னும் அதிகமான அந்த உறவு இறைவனோட அதிகமாக அந்த கனெக்ஷன் வந்து என்ன அதிகமாக இருந்துச்சு. ராப்பாட்ட சொல்லுவாங்க, ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் காரணம். ஸோ ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றி.